ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈஸியாக எப்படி பாப்கார்ன் செய்யலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நான் வந்து இந்த act2 சில்லி சர்ப்ரைஸ் ஃப்ளேவர் பாப்கார்ன் தான் எடுத்திருக்கேன். இது உங்களுக்கு இந்த மாதிரி சின்ன ஒரு பேக்கேஜில் தான் உங்களுக்கு வருது. இதில் நிறைய ஃப்ளேவர் உங்களுக்கு இருக்குது. நான் இன்றைக்கி எடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா சில்லி சர்ப்ரைஸ் ஃப்ளேவர் தான் உங்களுக்கு எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பேக்கேஜில் தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதோட ரேட் பார்த்தீங்கன்னா ₹10 தான். உங்களுக்கு இந்த ₹10 ஒரு ஆளுக்கு போதிய அளவுக்கு தாராளமாக கிடைக்கும். அதுக்கப்புறம் இதில் பின்னாடி சைடில் வந்து குக்கிங் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் கொடுத்துருக்காங்க. முதல்ல பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு அடி பாட்டம் திக்கான ஒரு பேன் எடுத்துக்கோங்க அப்படி இருக்காங்க. இல்லைன்னா ப்ரெஷர் குக்கராக இருந்தாலும் பெஸ்ட்டு அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறமா இந்த ப்ரெஷர் குக்கரில் நம்ம எடுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா இந்த act2 பாப்கார்ன், இதை வந்து நம்ம அப்படியே தட்டிடுறோம். ஃபுல்லாகவே தட்டிடலாம். தட்டினதுக்கப்புறமா லிட்டை வந்து நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்படிங்கிறாங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமாக வச்சுக்கோங்க அப்படிங்கிறாங்க. 1 to 2 செகண்ட்ஸில் கரெக்டாக உங்களுக்கு இது வந்து பாப் ஆகி வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்லேயே ஃபாலோ பண்ணி நமக்கு இதை குக் பண்ணி பார்க்கலாம் எப்படி வருது அப்படின்ட்டு. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கிச்சனில் போய் பார்க்கலாம் எப்படி பண்ணணுன்ட்டு. நான் இன்றைக்கி இப்போ பார்த்தீங்கன்னா குக்கர் தான் எடுத்திருக்கேன். இந்த குக்கரில் இந்த act2 பாப்கார்னை வந்து ஃபுல்லாக நான் இதில் தட்டிடுறேன். இதில் எல்லாமே போட்டதுக்கப்புறமா ஃப்ளேமாக வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இது குக் ஆகிட்டு இருக்கும்போது நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இதில் நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க அப்படின்னு தான் கொடுத்துருக்காங்க. இதை நான் இப்போ கட் பண்ணிவிட்டு இதில் எல்லாமே தட்டிடுறேன். இதில் வந்து நீங்கள் அடிஷ்னலாக எந்த ஃப்ளேவருமே ஆட் பண்ண தேவை கிடையாது. ஏன்னா எல்லா ஃப்ளேவருமே உங்களுக்கு இதில் சில்லி அப்புறம் சால்ட்டு எல்லாமே ஆயில் எல்லாமே உங்களுக்கு இதிலே மிக்ஸ் ஆகி வந்திருக்கிறதுனால நீங்கள் எதுவுமே எக்ஸ்ட்ரா ஆட் பண்ண வேண்டிய தேவை கிடையாது. இது வந்து நம்ம இப்போ குக்கரில் தட்டிட்டு இதில் எதுவுமே லிட் எதுவுமே போடக்கூடாது. உள்ளாடி கேஸ்கட்டும் போட வேண்டாம். கொஞ்சமாக ஏர் போகிறதுக்கு இது வேணும். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு 2 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் எவ்வளோ அழகாக பாப்பாகி வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக வந்துச்சு. ஆனால் உண்மையை நான் நினைக்கவே இல்லை இந்த அளவுக்கு கிறிஸ்பியாக வரும் அப்படின்ட்டு. ஆனால் எல்லாமே குக் ஆகி இருந்துச்சு. அதுக்கப்புறம் இடையில வந்து நீங்கள் லைட்டாக ஷேக் பண்ணி கொடுங்க. குக் ஆகிட்டு இருக்கும்போது மூடி வச்சுட்டு அப்படியே ஷேக் பண்ணிடுங்க. சூப்பராகவே வரும். பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக வந்திருக்கு அப்படின்ட்டு உங்களுக்கு இதில் தெரியும் பாருங்கள். இது பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.